லாஸ்ட் எபிசோட் 2ல வந்து சோல்ஜர்ஸ்லாம் கேம்ப் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல ஃபுட் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது, ஒரு சில சோல்ஜர்ஸ்லாம் மயங்கி கீழ விழுந்துருவாங்க. இந்த ஃபுட்ல வந்து ஏதோ கலந்திருக்கு அப்படின்னு சொல்லி சஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு சாப்பாடு சமைச்சு குடுத்த பக்கத்துல இருந்த வில்லேஜர்ஸ் வந்து அவங்க அரெஸ்ட் பண்ணி வச்சுருவாங்க. அவங்கள்ட்ட மிரட்டி கேட்குறாங்க, "எதுக்காக இப்படி பண்ணீங்க? ஏன் பண்ணீங்க?" அப்படின்னு. பின்னாடி இருந்த ஒரு சோல்ஜர் வந்து சொல்றான், "ஃபர்ஸ்ட் பாதிக்கப்பட்ட சோல்ஜர கவனிக்கலாம்" அப்படின்னு. கட் பண்ணிட்டு இங்க பேலஸ்ல பார்த்தோம் அப்படின்னா, அவங்களுக்கு நியூஸ் போயிருச்சு. அந்த ஃபுட் வந்து பக்கத்துல இருந்த வில்லேஜர்ஸால பண்ணது அப்படின்னு அவங்களுக்கு தெரிய வருது. அந்த வில்லேஜ்ல இருக்க தலைவர் வந்து அங்க புடிச்சு வச்சுட்டாங்க. அவர விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு அந்த யூனிட் ஜின்சி கிட்ட கேட்குறாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் நான் கேள்விப்பட்டேன். லேடி கியோகியோக்கு நீங்க ஒரு புது லேடி ஹையர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. ஆமா கரெக்ட் தான். லேடி கியோகியோக்கு 4 பேர் தான் சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க. லேடி லிஹு கூட கம்பேர் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே கம்மி தான். அவங்க ரேங்க்லயும் ஹையரா இருக்காங்க. 10 பேருக்கு மேல ஹெல்ப்புக்கும் வச்சிருக்காங்க. அதே மாரிங்க லேடி கியோக்கும் ரொம்ப சாதாரணமான ஆள் கிடையாது. ரொம்ப வயசா, ஸ்மார்ட்டான ஆள். அவங்கள பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுக்காம அவங்க யாரையும் ஹையர் பண்ண மாட்டாங்க. ஓ! சரி, சரி. யார் அந்த புது லேடி அவங்களுக்கு சர்வ் பண்ண போறது அப்படின்னு அவன் கேட்குறான். காஷன் நான் வந்து ஒரு கரெக்ட்டான ஆள செலக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு ஜின்சி சொல்றான். அந்த செர்வன்ட்ஸ்ல ஒரு பொண்ணுக்கு மூஞ்சில மச்சம் இருந்துச்சுல்ல அவ தான். அவளுக்கு மெடிசின் பத்தி நல்ல நாலேட்ஜ் இருக்கு. அத வந்து நான் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்க்குறேன். அதுக்கு அவன் சொல்றான், அந்த ஸ்கில்ல மிஸ்யூஸ் பண்ணிற மாட்டான் அப்படின்னு. என்ன நிச்சயம்? ஜின்சி சொல்றான், அந்த மாரி நடக்காம நான் பார்த்துப்பேன். அதுக்கு நான் ஒரு சின்ன வேலை பண்ணா போதும். அவள லைட்டா செட்யூஸ் பண்ணா போதும் என் கண்ட்ரோல்குள்ள வச்சுக்கலாம். இப்ப பார்த்தோம் அப்படின்னா மொமோ வந்து அவரோட திங்ஸ் எடுத்துட்டு செர்வன்ட் ரூம்ல இருந்து வெளியில போறான். அவ கூட இருக்க பொண்ணு சொல்றா, என்னால நம்பவே முடியல. நீ வந்து ஒரு ஹை ரேங்க்ல இருக்கிற லேடிய சர்வ் பண்ண போற அப்படின்னு. அவன் வெளியில வந்து பார்க்குறான். வெளியில ஜின்ஸும் நின்னுட்டு இருக்கான். மத்த பொண்ணுங்கலாம் அவன்ட்ட ஃப்ளர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவன் மொமோட்ட வந்து கேட்குறான், என்ன ரெடியா? போலாமா? அப்படின்னு. ஆமா நான் ரெடி தான். நான் ஜேட் பவேலியனுக்கு தான் போயிட்டு இருக்கேன். உனக்கு இப்ப எதுவும் வேணுமா? அப்படின்னு மொமோ கேட்குறான். இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு ஜின்சி சொல்றான். இவனுக்கு ஒண்ணும் வேணாம் அப்படின்னா இந்த இடத்துல என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு மொமோ நினைக்கிறா. அந்த நேரத்துல ஜின்சி வந்து அவன் தலையில கை வச்சு, நீ போய் ப்ராப்பரா நல்லா சர்வ் பண்ணு. ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்றான். அத பார்த்ததும் மத்த பொண்ணுங்களுக்கெல்லாம் ஆச்சரியம். தொட்டெல்லாம் பேசுறானே அப்படின்னு. அவன் தொட்டவுடனே மொமோக்கு லைட்டா ஷிவர் ஆகுது. எம்பாரஸ் ஆயிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறா. கட் பண்ணிட்டு இங்க பார்த்தோம் அப்படின்னா, மொமோ வந்து லேடி கியோக்கோ இருக்க இடத்துக்கு வந்துடுறா. அங்க வந்து ஒரு லேடி இன் வெயிட்டிங் வந்து அவள கிரீட் பண்றாங்க. "நீ மொமோ தானே? நான் தான் இந்த இடத்துல ஹெட் லேடி. என் பேர் வந்து ஹாங் மியாங்" அப்படின்னு சொல்லி இன்ட்ரோடியூஸ் ஆயிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் விஷயமா நான் வந்து உனக்கு ஜேட் பவேலியன சுத்தி காட்ட போறேன். அவங்க உள்ள போயிட்டு லேடி கியோக்கோவ மீட் பண்றாங்க. அவங்க சொல்றாங்க, "வா மொமோ நான் உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இங்க பாரு ஷாலினியும் உன்ன பார்க்க ரொம்ப ஹாப்பி ஆயிட்டா." அவ அவங்கள்ட்ட தேங்க் யூ சொல்லிட்டு அங்க போய் சுத்தி பார்க்க போயிட்டா. அவளுக்கு ஒரு ஒரு இடமும் சுத்தி காட்டுறாங்க. இங்க தான் பார்லர், இங்க தான் கெஸ்ட் எல்லாம் கொண்டு வருவோம். இதுதான் கிச்சன். இங்க வந்து நீ ஒரு சிம்பிளான குக்கிங்லாம் நீ பண்ணிக்கலாம். அப்புறம் இது வந்து பார்த்தா அப்படின்னா லிவிங் ரூம். மத்த லேடி இன் வெயிட்டிங்லாம் இங்க இருக்காங்க. வா நான் உன்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணி விடுறேன். அவங்க எல்லாரும் பார்க்குற வேலையில அவள்ட்ட இன்ட்ரோடியூஸ் ஆக வராங்க. ஒருத்தரும் அவங்க பேர் சொல்லிக்கிறாங்க. இன்ட்ரோடியூஸ் ஆகிக்கிறாங்க. அந்த ஹெட் லேடி வந்து சொல்றாங்க, "இங்க ஜேட் பவேலியன்ல சர்விங் கேர்ள்ஸ்லாம் நாங்க கூப்பிட மாட்டோம். இங்க எல்லா வேலையுமே நாங்களே தான் பார்த்துப்போம்." அங்கேருந்து இன்னொரு லேடி இன் வெயிட்டிங் சொல்றா, "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. லேடி கியோக்கோவ நாங்க கம்ஃபர்டபுளா வச்சுக்கிறோம் அவ்வளோதான்." அந்த 3 பொண்ணுங்களும் இவள பார்த்து சொல்றாங்க, "நீ வந்து ரெஸ்ட் ரூம் போயிட்டு வா. உனக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் டாஸ்க் காத்திருக்கு." அப்படின்னு ஒரு மாரி பரிதாபமா பார்க்குறாங்க. அந்த ஹெட் லேடி சொல்றாங்க, "வாமாமா உன்னோட ரூம் காட்டுறேன்." அவ போனதுக்கப்புறம் அந்த 3 பேரும் பேசிக்கிறாங்க. "அவளோட கைய பார்த்தீங்களா? ஒரே ஸ்காரா இருக்கு. வீட்ல அவள அடிச்சு ரொம்ப சித்திரவதை பண்ணுவாங்க போல. இங்க வந்துட்டா." அப்படின்னு ரொம்ப பாவப்பட்டு பரிதாபப்படுறாங்க. அவ தங்க போற இடத்த காட்டிட்டு, "நீ யாரையும் கூப்பிடுற வரைக்கும் இங்கேயே வெயிட் பண்ணு." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. அவன் நினைக்கிறான், "நான் முந்தி இருந்த இடத்த விட இது ரொம்பவே சூப்பரா இருக்கு. எனக்கு ரொம்ப நல்ல ப்ரொமோஷன் தான் கிடைச்சிருக்கு." அப்படின்னு. அந்த ஜேட் பவேலியன்ல ரொம்ப செலக்டான மெம்பர்ஸ் தான் இருக்காங்க. அதனால புதுசா வந்தவங்களும் வந்து கொஞ்சம் ஒரு மாரி தான் பார்ப்பாங்க அப்படின்னு அவன் நினைக்கிறா. ஆனா 3 பேர் ஏன் இவள பரிதாபமா பார்த்தாங்க அப்படின்னு அவ இன்ன வரைக்கும் யோசிச்சுக்கிட்டே இருக்கா. கொஞ்ச நேரத்துல அவள வந்து ஜேட் பேலஸ் கூப்பிட்டுறாங்க. அங்க வந்து அவளோட ஃபர்ஸ்ட் ஜாப் குடுக்குறாங்க. என்ன ஜாப் அப்படின்னா, அவ வந்து பாய்சன் டேஸ்டிங் பண்ணணும். அது என்னது அப்படின்னா, லேடி கியோக்கோக்கு போற ஃபுட்ட வந்து இவ ஃபர்ஸ்ட் சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணணும். அதுல பாய்சன் இருக்கா இல்லையா அப்படின்றத இவ தான் கண்டுபிடிச்சு சொல்லணும். அத கேட்ட உடனே அவளுக்கு ரொம்ப ஆச்சரியமா போச்சு. ரொம்ப சந்தோஷப்படுறா. லேடி கியோக்கோவுக்கு ஃபுட் வரும்போது ஒரு 2, 3 கை மாறி வருது. ஸோ அதனால பாய்சன் பண்றதுக்கு ரொம்பவே சான்ஸ் இருக்குது. ஏன் இதுக்கு முன்னாடியே லேடி கியோகோ வந்து பிரெக்னென்ட்டா இருக்கப்போ, அவங்களோட சாப்பாட்ல 2 தடவ பாய்சன் பண்ணிட்டாங்க. இதுக்கு முன்னாடி இருந்த பாய்சன் டெஸ்டர் அத சாப்பிட்ட உடனே நர்வ் டேமேஜ் ஆயிருச்சு. அவளால கை, கால் அசைக்கவே முடியல. மொமோவுக்கு புரியுது ஏன் இவங்க எல்லாரும் இவ்ளோ பரிதாபப்பட்டாங்க அப்படின்னு. சரி ஓகே இந்தா அப்படின்னு அவ முன்னாடி ஒரு பவுல் வைக்கிறாங்க. பவுல் தூக்கி பார்த்துட்டு சஸ்பீஷியஸா ஒரு கலரும் இல்ல, ஒரு ஸ்மெல்லும் வரல அப்படின்னு அவ சொல்றா. சாப்பிட்டு பார்த்துட்டு ஃபுட் நல்லா தான் இருக்கு. எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு சொல்றா. அவன் நினைச்சு பார்க்குறான், நான் பிராத்தல்ஸ்லலாம் இருக்கிறப்போ இந்த மாரி தான் நான் என் மேலேயே நெறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணிப்பேன். அப்படி பண்ணதுனால என்னோட பாடி வந்து ரொம்பவே அடாப்ட் ஆயிருச்சு. நெறைய பாய்சன் வந்து என் பாடிய எந்த வகையிலும் அஃபெக்ட் பண்ணாது. அதெல்லாம் இருந்தாலும் அந்த ஜாப் கிடைச்சதுக்கு நான் ரொம்பவே லக்கி தான். அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டு ஃபுட்ட சாப்பிட்டுட்டு சிரிக்கிறா. சுத்தி இருக்கவங்கலாம் பார்க்குறாங்க. என்னடா அவ சிரிச்சுட்டே இருக்காளே அப்படின்னு. அவ சாப்பிட்டு முடிச்சதும் ஹெட் லேடி கிட்ட வந்து சொல்றா, நீங்க வந்து உங்க பிளேட்ஸ் எல்லாமே சில்வரா மாத்திருங்க. அப்பதான் எந்த ஒரு பாய்சனா இருந்தாலும் அதுக்கு ரியாக்ட் பண்ணும். நம்ம ஈஸியாவே கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு. பரவாயில்லையே நீயும் மாஸ்டர் ஜின்சி சொன்ன மாரி தான் சொல்ற. நாங்க வேணுக்குன்னே தான் உனக்கு செராமிக்ஸ்ல சாப்பாடு குடுத்து டெஸ்ட் பண்ணோம். மனசுக்குள்ள நினைக்கிறேன், அடப்பாவி இதெல்லாம் உன் வேல தானா? பரவால்ல உனக்கு இந்த ஃபீல்ட்ல நெறைய நாலேட்ஜ் இருக்கு. பாய்சன் பத்தியும் தெரியுது, மெடிசின் பத்தியும் தெரியுது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஆமாமா நான் வந்து அப்பாத்திக்கிரியாருன்னு அதனால இது எனக்கெல்லாம் அத்துப்படி அப்படின்னு மொமோ சொல்றான். நீ படிச்ச பொண்ணு அப்படின்னு ஏன் முன்னாடியே சொல்லல? உனக்கு அதிக சம்பளம் குடுத்துருப்பாங்களே அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. அதுக்கு அவன் சொல்றான், என்னைய வந்து கிட்னாப் பண்ணி கூட்டு வந்துட்டாங்க. அதனால வந்து எனக்கு கமிஷன் பேசிஸ்ல ஃபிக்ஸடா தான் காசு கிடைக்கும். அதுக்கு மேல எவ்வளோ சம்பாரிச்சாலும் கிட்னாப்பர்ஸ்க்கு தான் அது போகும் அப்படின்னு சொல்றான். ஓ! அப்படின்னா நீ சம்பாதிக்கலனாலும் பரவால்ல. கிட்னாப்பர்ஸ்க்கு காசு போகக்கூடாதுன்னு நினைக்கிறியா? அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையில அவள்ட்ட ஒரு ஜக்கு குடுக்குற மாரி அத கீழ போட்டு உடைச்சுட்டாங்க. கீழ போட்டுட்டு அவங்க சொல்றாங்க,
ஐயய்யோ! உடைஞ்சு போச்சா? அது ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஆச்சே! உன்னோட சேலரி வச்சு இதெல்லாம் அஃபோர்ட் பண்ண முடியாதே அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் எப்படி நீ வீட்டுக்கு காசு அனுப்புவ அப்படின்னு அவ கேட்கிறா. நம்ம வேணா நீ அனுப்புற காசுலேருந்து இதில எடுத்துக்கலாமா? அப்படின்னு அவ கண்ணடிச்சுட்டு கேட்கிறா. அவளுக்கு அப்பதான் புரியுது. அவ கிட்னாப்பர்ஸ்க்கு காசு போகக்கூடாதுன்னு தான் அப்படி பண்ணாங்க அப்படின்னு. அவ வந்து மேனேஜர்ட்ட போய் சொல்றா. நான் அத உடைச்சுட்டேன். நான் வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய காசுலேருந்து இத எடுத்துக்கோங்க அப்படின்னு. ஓகே நீ சொல்ற மாரியே பண்ணிடலாம். பேப்பர் ஒர்க்லாம் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்புறம் என்ன இன்னொரு விஷயம் நீ ஃபுட்டே சர்வீஸ் பண்றதுக்கு இதான் உன்னோட பே அப்படின்னு இன்னொரு செக் எடுத்து குடுக்குறாங்க. அந்த சேலரி வந்து அவளுக்கு ரெகுலரா வாங்குற சேலரிக்கு ஈக்குவலா இருக்குது. கிட்னாப்பர்ஸ்க்கு இந்த தடவ வீட்ல இருந்து காசு போகாதனால இது ஃபுல்லாவே எனக்கு தான் இப்போ அப்படின்னு அவ நினைக்கிறா. அவ வந்து அவங்கள்ட்ட தேங்க் யூ சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறா. இங்க பார்த்தோம் அப்படின்னா மொமோ வந்து டேஸ்ட் பண்ண மட்டும் தான் கூப்பிடுறாங்க. மத்த வேலை எல்லாத்தையுமே அவங்களே பார்த்துக்கிறாங்க. அவளுக்குன்னு இப்போ தனி ரூம் வேற இருக்கு. ரூம்ல ரொம்ப போர் அடிச்சிருது அவளுக்கு. இங்க எதனா பாம்பு, பூச்சி இருந்ததுன்னா அத வச்சு நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவேனே அது கூட இல்லையே அப்படின்னு அவ நினைக்கிறா. அடுத்த நாள் பார்த்தோம் அப்படின்னா எல்லாருமே ஒரு இடத்துல அசெம்பிள் ஆயிடுறாங்க. அந்த இடத்துக்கு ஜின்சியும் வந்துடுறான். அவன பார்த்த உடனே என்னடா இவன் வந்துட்டாங்க அப்படின்னு நினைக்கிறா அவ. ஜின்சி நினைக்கிறா என்னடா இவளுக்கு மட்டும் ஒர்க் ஆக மாட்டுது. நான் பார்த்தா பொண்ணுங்கலாம் வெட்கப்படுவாங்களே அப்படின்னு அங்கிட்டு திரும்புறான். பொண்ணுங்கலாம் வெட்கப்பட ஆரம்பிச்சுட்டாங்க. என்னமோ கேட்கிறா சொல்லுங்க உங்களுக்கு நான் இப்ப என்ன பண்ணணும்? ஜின்சி ஒரு பாக்ஸ்ல ஃபுட் தொறந்து இது வந்து ஒரு மிலிட்டரி ஆஃபீசர் கிட்ட இருந்து வந்தது. இது உன்னால டேஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னு கேட்கிறா. ஓ பவுசி பண்ணா மொமோ அத பிச்சு பார்த்துட்டு உள்ள எதுனா இருக்கு அப்படின்னு செக் பண்ணிட்டு இருக்கா. அம்மா அத ஸ்மெல் பண்ணிட்டு ஆஃப்ரோடிசியாக் இருக்கு அப்படின்னு சொல்றா. அது என்ன அப்படின்னா அத சாப்பிட்டாங்க அப்படின்னா ஒருத்தவங்களுக்கு லவ் ஹார்மோன்ஸ் எல்லாம் பாடியில அதிகமாயிரும். ஜின்சி கேட்கிறா ஓ இப்ப நீ இத சாப்பிடாமலே கண்டுபிடிச்சிருவியா? மொமோ சொல்றா இது ஒன்றும் அவ்வளோ ஆபத்தான விஷயம் இல்ல. சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்றா. ஜின்சி சொல்றா இது வந்து ஒரு மிலிட்டரி ஆஃபீசர் தான் என்கிட்ட குடுத்தான். என்னால அத சாப்பிட முடியாது. மொமோ சொல்றா யாருக்கு தெரியும் அந்த ஃபுட் குடுத்தாலும் வந்து அவன நைட்ல விசிட் பண்ணாலும் பண்ணுவான். அப்பதான் ஜின்சி வந்து மறுபடியும் கேட்கிறா உன்னால ஸ்மெல் வச்சே கண்டுபிடிக்க முடியுமா? அப்பதான் மொமோ வந்து கொஞ்சம் ஆக்வர்ட் ஆயிட்டு நினைக்கிறா என்னடா இதுல லவ் போஷன் கலந்துருக்குன்னு தெரியும். என்னை வேணுக்குனே சாப்பிட வைக்கிறான் அவன். அங்க நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு லேடி கியோக்கு வந்து பயங்கரமா சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஜின்சி சொல்றா உன்கிட்ட கேட்கறதுக்கு இன்னொரு கேள்வி இருக்கு. ஒரு குரூப் ஆஃப் சோல்ஜர் வந்து மிஷன்ல இருக்கும்போது அவங்கள யாரோ பாய்சன் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட சாப்பாடு சாப்பிட்ட உடனே அவங்க ரொம்பவே சிக் ஆயிட்டாங்க. சாப்பிட்டதும் அவங்களுக்கு மூச்சு விட சிரமமா இருந்தது. கொஞ்சம் வாமிட்டிங் வர மாதிரி இருந்தது. அப்புறம் வேற உடம்பு வலிலாம் இருந்தது. மொமோ வந்து இவன் சொல்ற சிம்டம்ஸ் எல்லாமே அனலைஸ் பண்ணிட்டு இருக்கா. சாப்பாடு வந்து பக்கத்துல இருந்த வில்லேஜர்ஸ் தான் செஞ்சு குடுத்தாங்க. அவங்க எல்லாரையும் நாங்க அரெஸ்ட் பண்ணி வச்சுட்டோம். இப்போதைக்கு எந்த ஆக்ஷனும் எடுக்கல. உண்மைய தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் எடுக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கோம். அதான் மொமோ நினைக்கிறான் இந்த மாதிரி சிச்சுவேஷன் இருந்தா எல்லாருமே வில்லேஜர்ஸ் தான் அவங்கள பாய்சன் பண்ணிட்டாங்கன்னு நினைப்போம். ஆனா அப்பதான் அவளுக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. அவ கேட்கிறா ஜின்சிட்ட அவங்க எல்லாரும் எங்க உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அவங்க சாப்பிடுறதுக்கு பிளேட்ஸ், சாப்ஸ்டிக்ஸ்லாம் குடுத்தீங்களா அப்படின்னு கேட்கிறா. ஜின்சி சொல்றான் இல்ல அவங்க எல்லாரும் வெளியில கேம்ப் பண்ணி உட்காந்துருந்தாங்க. அவங்களுக்கு பிளேட்ஸ், சாப்ஸ்டிக்ஸ் எல்லாமே அவங்க தான் கொண்டு வரணும். ஏன் இதெல்லாம் கேட்கிற எதனா கண்டுபிடிச்சிட்டியா அப்படின்னு கேட்கிறான். மொமோ சொல்றா இது வந்து ஜஸ்ட் என்னோட ஒப்பீனியன் தான். என்னன்னு ஷேர் பண்றேன். பக்கத்துல இருந்த பூவ பிச்சு அவ சாப்பிட ஆரம்பிச்சுட்டா. இது வந்து ரோடோடென்ட்ரான் பூ. இத சாப்பிட்டோம் அப்படின்னா, நீங்க சொல்ற எல்லா சிம்ப்டம்ஸுமே வரும். இந்த பூ பார்த்தீங்கன்னா, நம்ம டேர் பேலஸ்லயே நெறைய இருக்குது. இந்த பூல ஒரு வகையான பாய்சன் இருக்கு. அதுதான் இந்த மாரி சிம்ப்டம்ஸ்லாம் குடுக்கும். இந்த பாய்சன் வந்து செடியோட லீவ்ஸ்ல, பிரான்ச்ல எல்லா இடத்துலயுமே இருக்கும். ஒரு சில நேரம் அந்த செடிய விறகா யூஸ் பண்ணி பர்ன் பண்ணாலே இந்த மாரி எல்லாரும் அஃபெக்ட் ஆவாங்க. அதான் ஜின்சி வந்து நெனச்சு பார்க்குறான். ஆமா அவங்க கேம்ப் ஃபயர்லாம் போட்டிருப்பாங்க. அங்க இருக்கிற வுட்ட அவங்க பர்ன் பண்ண வாய்ப்பு இருக்கு. மொமோ சொல்றான் நல்ல வேளை அவங்களுக்கு விஷயம் தெரியாம வில்லேஜர்ஸ் எதுவும் கொண்டுறலையே. ஓகே அவ்வளோதானே இப்ப நான் கிளம்பலாமா அப்படின்னு மொமோ கேட்கிறா. சொல்றா இல்ல இல்ல இரு இன்னும் ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு. உன்னால லவ் போஷன் செய்ய முடியுமா அப்படின்னு ஜின்சி கேட்கிறா. அவ உடனே என்னது நான் மருந்து செய்யணுமா அப்படின்னு ரொம்ப ஹாப்பி ஆயிட்டா, எக்ஸைட் ஆயிட்டா. அவ சொல்றா ப்ராப்பரான இன்கிரீடியன்ஸும் டைமும் குடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா பண்ணிடலாம். கட் பண்ணிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஜின்சி வந்து ரேர் பேலஸ்ல நைட்டு சுத்திட்டு இருக்காரு. அப்போ உள்ள இருந்து ஒரு லேடி இன் மீட்டிங் வந்து அவரை கூப்பிடுறா. ஜின்சி சொல்றான் நான் என்னோட ஆஃபீஸ் போயிட்டு இருக்கேன். உனக்கு எதனா ஹெல்ப் பண்ணணுமா? அந்த பொண்ணு சொல்றான் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என் ரூமுக்கு வந்து என் கூட டீ குடிக்கிறியா? ஜின்சி சொல்றான் இல்ல இல்ல எனக்கு வேலை இருக்கு. நான் போணும். ப்ளீஸ் என்னை எக்ஸ்கியூஸ் பண்ணிரு அப்படின்னு. அத கேட்டதும் அவ கொஞ்சம் சேட் ஆயிட்டா. என்னடா வரவே மாட்றானே அப்படின்னு அங்கேயே உட்காந்துட்டா. இங்க வந்து ஜின்சியோட ரூம்ல அவனோட அசிஸ்டன்ட் சொல்றான். ஜின்சிய வந்து இந்த இடத்துல எதுக்காக வச்சிருக்காங்க அப்படின்னா, அவனோட எம்பரர் வந்து இந்த பொண்ணுங்க மேல ஒரு லாயல்டி டெஸ்ட் பண்றாரு. எம்பரர் வந்து இந்த பொண்ணுங்கள அடிக்கடி விசிட் பண்ணல அப்படின்னாலும், மத்த பசங்கள இந்த பொண்ணுங்க வந்து ரூமுக்கு அட்ராக்ட் பண்ணி கூப்பிடக்கூடாதுன்றனால தான். இந்த கிங்கோட பெண்கள் எல்லாருமே அழகா இருந்தாலும் படிச்சவங்களா மட்டும் இருந்தா போதாது. அவங்க வந்து கிங்குக்கு எப்பயுமே லாயலா இருக்கணும். அதனால தான் இவ்வளவு அழகா இருக்கிற ஜின்சிய வந்து இந்த ரியர் பேலஸ்ல ஒர்க் பண்ண வச்சு இந்த பொண்ணுங்களோட லாயல்டி டெஸ்ட் பண்றாரு இந்த எம்பரர். அப்போ ஜின்சி வந்து மொமோ பத்தி சொல்றான். அந்த பொண்ணு மொமோவுக்கு வந்து என் மேல ஒரு லஸ்டி ஃபீலிங்ஸும் இல்ல. அவ பார்வையே என்னைய ரொம்ப கேவலமா பார்க்குற மாரி இருக்கு. சரி இப்ப நான் போயிட்டு வரேன் அப்படின்னு அவனோட ஜூனியர் வந்து அங்கருந்து கிளம்பிடுறான். அப்பதான் ஜின்சிக்கு வந்து மொமோ சொன்னது ஞாபகம் வருது. நைட்டு உன்னைய ஒருத்தவங்க விசிட் பண்ண போறாங்க அப்படின்றது. ஐயய்யோ! போச்சுடா அப்படின்னு அவன் கதவ நல்லா மூடிட்டு தூங்க ஆரம்பிச்சுட்டான். பார்த்தோம் அப்படின்னா மொமோ வந்து அந்த லவ் போஷன் செய்றதுக்கு கிளம்பிட்டா. அங்க பார்த்தோம் அப்படின்னா லேடி கியோகோவோட செஃப் இருக்கிறா. கூடவே ஜின்சியோட அசிஸ்டன்ட் காஷனும் இருக்கிறான். அவங்க வந்து மொமோ ரூமுக்கு போய் காட்டுறாங்க. பார்த்த உடனே மொமோவுக்கு ரொம்ப ஷாக்கு. ரொம்ப சர்ப்ரைஸ் ஆயிட்டா. அந்த ரூம்குள்ள பார்த்தோம் அப்படின்னா இன்கிரீடியன்ட்ஸ், போஷன்ஸ் அப்படின்னு நெறைய விஷயம் இருக்குது. இது எல்லாமே மொமோ வந்து இப்ப யூஸ் பண்ணலாம். அதெல்லாம் பார்த்த உடனே ரொம்ப எக்ஸைட் ஆயிட்டு டான்ஸ் ஆட ஆரம்பிச்சுட்டா. அவளுக்கு என்னெல்லாம் இன்கிரீடியன்ட்ஸ் தேவை அப்படின்றத ஒரு பேப்பர்ல எழுத ஆரம்பிச்சுட்டா. பார்த்துட்டு ஜின்சியோட அசிஸ்டன்ட் வந்து ஒண்ணு ஒண்ணா எடுத்து குடுக்குறான். அவன் வந்து ஒரு பாக்ஸ் எடுத்து மொமோட்ட குடுக்குறான். அந்த பாக்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா இத்துணூண்டு கொக்கோ மட்டும் தான் இருந்தது. அத பார்த்துட்டு ஜின்சி சொல்றான் உனக்கு இன்னும் வேணும்னு நினைச்சேன்னா கண்டிப்பா ஏற்பாடு பண்றோம். ஸ்டோரேஜ்குள்ள நெறைய இருக்கும்னு நினைக்கிறேன். நான் போய் செக் பண்றேன். அவளுக்கு எங்க எல்லா இன்கிரீடியன்ட்ஸும் வந்துருச்சு. மில்க், பட்டர், சுகர், ஹனி, கொக்கோ பவுடர் எல்லாமே. மொமோ நினைக்கிறான் லவ் போஷன் செய்றதுக்கு இதெல்லாம் கரெக்ட்டா இருக்கும்னு நினைக்கிறேன். மத்த லேடி இன் வெயிட்டிங்ல அவ கிச்சன்ல ஒர்க் பண்ற
பண்றத ஒளிஞ்சிருந்து பார்க்குறாங்க. இவ்வளோ எக்ஸ்பென்சிவான இன்கிரீடியன்ட்ஸ்லாம் இருக்கு. என்ன பண்றா அவ அப்படின்னு யோசிக்கிறாங்க. மொமோ வந்து இப்போ லவ் போஷன் டிஷ் செய்ய ஆரம்பிச்சுட்டா. கொக்கோ கடைசியா நான் சின்ன வயசுல சாப்பிட்டது லீட் ஏரியால இருக்கும்போது ஒரு ப்ராஸ்டிடியூட் பொண்ணு வந்து அவளுக்கு சாக்லேட் குடுத்துருக்கா. அவளுக்கு அத யார் குடுத்தா அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு கஸ்டமர் தான். அந்த பொண்ணோட அட்டென்ஷன் கிராப் பண்றதுக்காக அவன் வந்து குடுத்துருக்கான். ஆனா அவனோட தலையெழுத்து அவன் வந்து இந்த ப்ராஸ்டிடியூஷன் சென்டர்ல இருந்தே பேன் பண்ணப்பட்டுட்டான். அவன் வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு கோல்ட் வாட்டருக்குள்ள வைக்கிறான். இது இப்போதைக்கு கொஞ்சம் சாலிட் ஆகணும் அப்படின்னு. இன்னும் கொஞ்சம் லெஃப்ட் ஓவர் டிஷ் இருந்தது. அத என்ன பண்றான் அப்படின்னா, ஒரு கேக் மாரி பண்ணி அத வந்து ஷெல்ஃப்ல வச்சிடுறான். அங்க எல்லாத்தையும் கிளீன் பண்ணி பேக்கப் பண்ணிட்டு அவன் வந்து இந்த லவ் போஷன் டிஷ் எடுத்துட்டு குடுக்குறதுக்கு போறான். போற வழியில கார்டன்ல நெறைய ஹெர்ப்ஸ், செடி, பூக்கள்லாம் இருக்குது. அத பார்த்துட்டு அவ டிஸ்ட்ராக்ட் ஆயிட்டு அதெல்லாம் உட்காந்து பறிக்க ஆரம்பிச்சிட்டா. அவளுக்கு அங்கேயே டைம் ஆயிருது. அப்பதான் அவன் நினைக்கிறான், நான் வந்து இந்த லவ் போஷன் டிஷ் வந்து குடுக்கணுமே, ஆல்ரெடி டைம் ஆச்சு அப்படின்னு வேகமா ஓடி போறா. ஆனா அவ அங்க போய் பார்த்தப்ப தான் தெரியுது எல்லாரும் வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. உள்ள பார்த்தோம் அப்படின்னா, இந்த 3 லேடி இன் வெயிட்டிங் வந்து ரொம்ப லவ் மூட்ல இருக்கிறாங்க. படுத்துட்டாங்க எந்திரிக்க முடியாம. என்னடா ஆச்சு அவங்களுக்கு அப்படின்னு பார்த்தப்ப தான் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, மொமோ வந்து மிச்சம் வச்சிருந்த அந்த லவ் போஷன் கேக்க வந்து அவங்க எடுத்து சாப்பிட்டுருக்காங்க. பின்னாடி நின்னு ஜின்சி வந்து சொல்றான், சரி ஓகே நமக்கு இப்போ ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருச்சு. அந்த லவ் போஷன் டிஷ் வந்து ப்ராப்பரா ஒர்க் ஆகுது அப்படின்னு. அந்த ஹெட் லேடி வந்து ரொம்ப கோவப்படுறாங்க. மொமோ வந்து அவங்க ட்ரெஸ் ஸ்கர்ட்லாம் செக் பண்ணிட்டு பரவாயில்ல ஒன்றும் அவ்வளோ மோசமா போல அப்படின்னு சொல்றா. அந்த டிஷ்ஷை வந்து லேடி கியோக்கு கிட்ட போய் காமிக்கிறாங்க. இதுதான் அந்த லவ் போஷன் டிஷ்ஷா அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. இல்ல அது கிடையாது. இதுதான் அந்த லவ் போஷன் டிஷ்ஷு. அவ ஜின்சி கேட்குறான். அப்போ அந்த கேக் மாதிரி இருக்குது என்னது அப்படின்னு. அதுக்கு மோமோ சொல்றா, இல்ல அது எக்ஸ்ட்ரானது. அதனால எனக்கு நான் ஸ்நாக்ஸ் பண்ணிக்கிட்டேன். எல்லாரும் அதை கேட்டு ஷாக் ஆயிட்டாங்க. மொமோ சொல்றான், நீங்க வந்து ஆல்கஹால் கன்சியூம் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து அவ்வளோ எஃபெக்ட் இருக்காது. ஜின்சி ஒரு கேக் எடுத்துட்டு சொல்றான், இதெல்லாம் சாப்பிட்டேன் அப்படின்னா ஒரு பிரச்சனையும் வராதுல்ல. சுத்தி இருக்கவங்கள கத்துறேன், வேணாம் வேணாம் ப்ளீஸ் அதை பண்ணிடாதீங்க அப்படின்னு. லேடி கியோக்கு வந்து இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஜின்சி வந்து சும்மா நான் லாட்டுக்கு தான் பண்ணேன் அப்படின்னு சொல்றான். மொமோ வந்து மனசுக்குள்ளேயே நினைக்கிறான், என்னவே லேடி கியோக்கு முன்னாடி அவ்வளோ ஃப்ளர்ட்டியா ஜோக் பண்றானே அப்படின்னு. பையனா இருந்தாலும் சரி பொண்ணா இருந்தாலும் சரி இவனுக்கு மயங்கி விழுந்துருவாங்க போல. மொமோ வந்து அதை ஒரு பவுச்சில் பேக் பண்ணி கொடுத்துட்றா. ஒரு நேரத்துக்கு ஒன்று மட்டும் சாப்பிடுங்க, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுக்குறா. நிறைய வந்து இதை கன்சியூம் பண்ணாங்க அப்படின்னா பிளட் ஃப்ளோ வந்து அதிகமாக உடம்புல. அதுக்கப்புறம் நோஸ் ப்ளீடிங்லாம் கூட நடக்கும். டேடி கியோக்கு சொல்றாங்க, நீ வந்து கொஞ்சம் அதுக்கு எம்பரர் கூட செஞ்சு கொடுக்கலாம். இது வந்து அவரை ரொம்ப ஆக்டிவா வச்சுக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறேன். மொமோ சொல்றான், எம்பரருக்கு அப்படின்னா இதோட 3 மடங்கு ஸ்ட்ராங்கா இருக்கணும். டேடி கியோக்கு சொல்றாங்க, 3 மடங்கு ஸ்ட்ராங்கா என்ன சொல்றாவ? ஒருவேளை ரொம்ப நேரம் தாக்கு பிடிக்கலாமோ? மொமோ சொல்றான், நீங்க தனியா ஒரு பர்சன் கூட இருக்கப்ப மட்டும் அதை யூஸ் பண்ணுங்க. டேடி கியோக்கு சொல்றேன், சரி ஓகே நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு. அங்கேருந்து எல்லாரும் கிளம்பிட்டாங்க. மாமா மட்டும் நின்னுட்டே இருக்கா. அப்போ திடீர்னு அவளுக்கு பின்னாடி இருந்து பார்த்தா, வின்சி வந்து அவ கிட்ட வந்து அவளோட முடிய விலக்கிட்டு, அவளோட நெக்ல வந்து கிஸ் பண்றான். "நீ வந்து இன்னைக்கு ஒரு குட் ஜாப் பண்ணியிருக்க. தேங்க் யூ" அப்படின்னு சொல்றான். அவன் அவள டச் பண்ணிட்டே இருக்கான். மொமோவுக்கு வந்து ஒரு மாரி ஆயிடுது. அங்கேருந்து ஜின்சி கிளம்பிடுறான். மொமோ நினைக்கிறான், நல்லா தான் போச்சுடா. போற வழியில வேற யாரும் பாதிக்காம இருந்தா சரி. திடீர்னு நைட்டு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு லேடி இன் வெயிட்டிங் வந்து நைட் அவங்க ரூமுக்கு போயிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல செவத்துல ஒரு கோஸ்ட் மாரி இருக்கிற பொண்ணு வந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்கா மூன் லைட்ல. அத பார்த்த உடனே ஐய்யயோ போச்சு பேய்டா அப்படின்னு அவ கத்த ஆரம்பிச்சிட்டா. இதோட இந்த எபிசோட் வந்து முடியுது. அடுத்து என்ன நடக்குது அப்படின்றத அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம்.